மிதுனம் ராசி நேயர்களே, நீங்கள் உங்களுடைய பழைய சம்பவம் மீண்டும் பேசப்பட்டிருந்திருக்கும். காலச்சக்கரத்தில் கடந்து போன விஷயங்களை மீண்டும் தோண்டி எடுப்பது ராகு அல்லது சனியின் வக்ர பார்வையால் நடக்கும் ஒரு நிகழ்வாகும். உங்கள் குடும்பத்தில் பல வருடங்களுக்கு முன்பு நடந்து அனைவரும் மறந்துவிட்ட ஒரு கசப்பான சம்பவம் அல்லது ஒரு தவறு இப்போது தற்போதைய சூழ்நிலைக்கு இழுக்கப்பட்டு மீண்டும் பேசப்படுகிறது. இது தற்போதைய நிம்மதியை கெடுப்பதுடன் பழைய காயங்களை மீண்டும் புதுப்பிப்பது போல் இருக்கும். மிதுன ராசியினர் பொதுவாக பழையனவற்றை மறந்து முன்னோக்கி செல்பவங்க. ஆனால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் அதை மீண்டும் ஒரு ஆயுதமாகவே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. கடந்த காலம் என்பது உடைந்த பானை போன்றது. அதை ஒட்டு வைக்க முடியாது என்பதை மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். நீங்கள் பழைய விவாதங்களுக்குள் செல்லாமல் ஒதுங்கி விடுங்கள். அது உங்கள் பழைய சம்பவம் உங்களுக்கு திரும்ப திரும்ப பேசப்பட்டு வந்திருந்திருக்கும். உங்கள் குடும்பத்தில் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த அனைவருமே மறந்துவிட்ட ஒரு கசப்பான சம்பவம் அல்லது ஒரு தவறு தற்போது சூழ்நிலைக்கு இழுக்கப்பட்டு மீண்டும் பேசப்பட போகிறது. இது உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதுடன் பழைய காயங்களை மீண்டும் புதுப்பிப்பது போல இருந்திருக்கும். கடந்த காலம் என்பது உடைந்த பானை போன்றது. அதை ஒட்ட வைக்க முடியாது என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் குழந்தைகள் மூலம் தகவல் வெளியேறியது உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் புத்திரஸ்தானம் ஆகும். இந்த இடத்தில் சுபத்துவ குறைவு ஏற்படும் போது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் அல்லது பிள்ளைகள் மூலமாக நீங்கள் வீட்டிற்குள் பேசிய சில அந்தரங்க விஷயங்கள் வெளியில் கசிந்திருக்கலாம். குழந்தைகள் விளையாட்டாகவோ அல்லது யதார்த்தமாகவோ அண்டை வீட்டாரிடமோ அல்லது உறவினர்களிடமோ சொன்ன விஷயங்கள் உங்கள் குடும்பத்தின் இரகசியத்தை அம்பலப்படுத்தியிருக்கும். இதனால் பிள்ளைகளுக்கு கூட வீட்டில் நாம் பேசும் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கவில்லையே என்ற குற்ற உணர்வும் கோபமும் உங்களுக்கு வரலாம். குழந்தைகளை கண்டிப்பதை தவிர்த்துட்டு இனிவரும் காலங்களில் அவர்கள் முன்னிலையில் குடும்ப பிரச்சனைகளையோ மற்றவர்களையோ பற்றிய விமர்சனங்களை பேசுவது தவிர்ப்பது புத்திசாலித்தனமாகவே உங்களுக்கு அமையும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க அல்லது பிள்ளைகள் மூலமாகவே நீங்கள் வீட்டுக்குள் பேசிய சில அந்தரங்க விஷயங்கள்லாம் வெளியில் கசிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் குழந்தைகள் விளையாட்டாகவோ அல்லது யதார்த்தமாகவோ அண்டை வீட்டாரிடமோ அல்லது உறவினர்களிடமோ சொன்ன விஷயம் உங்கள் குடும்பத்தோட ரகசியத்தையே அம்பலப்படுத்தி இருந்திருக்கும். எனவே உங்களோட குற்ற உணர்வும் கோபமும் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். நீங்கள் குழந்தைகளை கண்டிப்பதை விட்டுட்டு இனி வரும் காலங்களில் அவங்களுக்கு முன்னிலையில் வச்சு குடும்ப பிரச்சனையோ அல்லது மற்றவர்களை பற்றிய விமர்சனங்களை பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இரட்டை நிலைப்பாடு குற்றச்சாட்டை உருவாக்கி இருந்திருக்கும். மிதுனம் என்பது ஒரே உபய ராசி ஆகும். அதாவது ஒரே நேரத்தில் 2 விதமாக சிந்திக்கும் ஆற்றல் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். ஒரு சூழ்நிலையில் நீங்கள் 2 தரப்பிற்கும் நியாயம் வழங்க வேண்டும் என்று நினைத்து எடுத்த முடிவுகள் அல்லது பேசிய பேச்சுக்கள் மற்றவர்களின் பார்வையில் உங்களை ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்டவராக காட்டக்கூடும். இங்கேயும் பேசுகிறார் அங்கேயும் பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது சுமத்தப்படலாம். இது உங்கள் நேர்மையை கேள்விக்குறியாக்கும். ஜோதிட ரீதியாக லக்னாதிபதி புதன் வலுவிழக்கும் போது இத்தகைய குழப்பமான பிம்பம் உருவாகும். நீங்கள் நடுநிலையாக இருக்க நினைத்தாலும் அது சுயநலமாகவே பார்க்கப்படும் என்பதால எந்த ஒரு பஞ்சாயத்திலும் அல்லது வாக்குவாதத்திலும் தீர்க்கமான தெளிவான ஒரே ஒரு முடிவை மட்டும் அறிவிப்பது உங்கள் கௌரவத்தையே காக்கும். அது நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயா இருக்கட்டும், நீங்கள் எப்பயுமே 2 விதமான சிந்தனைகளை இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விதமான சிந்தனை எப்படின்னா ஆற்றல் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். ஒரு சூழ்நிலையில் நீங்கள் 2 தரப்பிற்குமே நியாயம் வழங்க வேண்டும் என்று நினைச்சு எடுத்த முடிவுகள் அல்லது பேசிய பேச்சுக்கள் தான் உங்கள் மற்றவர்கள் பார்வையில் உங்களை ஒரு இரட்டை நிலைப்பாடை கொண்டவர்களாகவே காட்டக்கூடியிருந்திருக்கும். உங்கள் நேர்மையை கேள்விக்குறியாக்கி இருந்திருக்கும். நீங்கள் நடுமையாக இருக்க நினைத்தாலும் அது சுயநல
சுயநலமாகவே பார்க்கப்படும் என்பதால் எந்த ஒரு பஞ்சாயத்திலும் அல்லது வாக்குவாதத்திலும் தீர்க்கமான தெளிவான ஒரே ஒரு முடிவை மட்டுமே அறிவிப்பது நல்லது உங்களுக்கு. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் நல்லதே நடக்கப் போகிறது. குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதால் உங்கள் பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு பெருமகிழ்ச்சி தரும் பெருமகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். கல்வியில் பின்தங்கியிருந்த குழந்தைகள் இப்போது படிப்பில் சுட்டிகளாக மாறுவாங்க. உயர்கல்வி அல்லது வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பியபடியே நல்ல நிறுவனங்களில் வாய்ப்புகள் அமையும். அவர்களின் கலை விளையாட்டு திறன் உலகறிய செய்யப்பட்டு அதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சமூகத்தில் தனி அங்கீகாரமே கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் மூலியமாகவே அவர்களுடைய வழியில் உங்களுக்கு பெருமகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரப்போகிறது. ஏன்னா கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள் இப்போ படிப்பில் சுட்டிகளாகவே மாறுவாங்க. பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கு 9ஆம் மற்றும் 12ஆம் வீடுகள் சுறுசுறுப்படைவதால் உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக பல புதிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்திருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன வெளிநாட்டு பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் மற்றும் புண்ணிய ஸ்தல தரிசனங்கள் போன்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த பயணங்கள் உங்களுக்கு வெறும் அலைச்சலாகவே இல்லாமல் புதிய மனிதர்களின் தொடர்பையும் தொழிலில் பெரிய அளவிலான லாபங்களையும் மனதிற்கு நிம்மதியை அள்ளித்தரும் நட்பு பயணங்களாகவே அமையும். அதாவது இப்போ வரப்போது உங்களுக்கு பயணம் எல்லாம் நீண்ட நாட்களாக தள்ளி போன வெளிநாட்டு பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் மற்றும் புண்ணிய ஸ்தல தரிசனங்கள் போன்ற வாய்ப்புகள் தான் கைகூடி வரப்போகிறது. இந்த பயணம் உங்களுக்கு வெறும் அலைச்சலாக இல்லாமல் புதிய மனிதர்கள் தொடர்பையும் தொழில் பெரிய அளவிலான லாபங்களையும் மனசுக்கு நிம்மதியை அள்ளித்தர போகும் நட்பயணங்களாகவே அமையும். பழைய பிரச்சனை முடிவுக்கு வரும். 6ஆம் வீடான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் உள்ள கிரகங்களின் சுப மாற்றம் உங்களை உலுக்கி கொண்டிருந்த நீண்ட கால பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்புள்ளது. உங்களை மறைமுகமாக பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்த எதிரிகள் தங்களின் பலம் இழந்து தாமாகவே விலகி போவாங்க. கடன் சுமைகள் குறைந்து நிம்மதியாக தலை சாய்ந்து உறங்கும் சூழல் உருவாகும். அது நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களை உலுக்கி கொண்டிருந்த நீண்டகால பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களை மறைமுகமா பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்த எதிரிகள் தங்களை பலமளந்து தாமாகவே விலகி போனவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. கடன் சுமைகள்லாம் குறைந்து நிம்மதி தலை சார்ந்து உறங்கும் சூழல் உங்களுக்கு உருவாக போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுதான் ஆற்றல் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். ஒரு சூழ்நிலையில நீங்க 2 தரப்பிற்குமே நியாயம் வழங்க வேண்டும் என்று நினைச்சு எடுத்த முடிவுகள் அல்லது பேசிய பேச்சுக்கள் தான் மற்றவர்கள் பார்வையில உங்களை ஒரு இரட்டை நிலைப்பாடை கொண்டவர்களாகவே காட்டக்கூடியிருந்திருக்கும். உங்கள் நேர்மையை கேள்விக்குறியாக்கி இருந்திருக்கும். நீங்கள் நடுமையாக இருக்க நினைத்தாலும் அது சுயநலமாகவே பார்க்கப்படும் என்பதால எந்த ஒரு பஞ்சாயத்திலும் அல்லது வாக்குவாதத்திலும் தீர்க்கமான தெளிவான ஒரே ஒரு முடிவை மட்டுமே அறிவிப்பது நல்லது உங்களுக்கு. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் நல்லதே நடக்கப் போகிறது. குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதால் உங்கள் பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு பெருமகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். கல்வியில் பின்தங்கியிருந்த குழந்தைகள் இப்போது படிப்பில் சுட்டிகளாக மாறுவாங்க. உயர்கல்வி அல்லது வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பியபடியே நல்ல நிறுவனங்களில் வாய்ப்புகள் அமையும். அவர்களின் கலை விளையாட்டு திறன் உலகறிய செய்யப்பட்டு அதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சமூகத்தில் தனி அங்கீகாரமே கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் மூலியமாகவே அவர்களுடைய
வழியில் வந்து உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரப்போகிறது. ஏன்னா கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள் இப்போ படிப்பில் வந்து சுட்டிகளாகவே மாறுவாங்க. பயண வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு. 9ஆம் மற்றும் 12ஆம் வீடுகள் சுறுசுறுப்படைவதால் உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக பல புதிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்திருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன வெளிநாட்டு பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் மற்றும் புண்ணிய ஸ்தல தரிசனங்கள் போன்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த பயணங்கள் உங்களுக்கு வெறும் அலைச்சலாகவே இல்லாம புதிய மனிதர்களின் தொடர்பையும் தொழிலில் பெரிய அளவிலான லாபங்களையும் மனதிற்கு நிம்மதியை அள்ளித்தரும் நட்பு பயணங்களாகவே அமையும். அதாவது இப்போ வரப்போக உங்களுக்கு பயணம் எல்லாம் நீண்ட நாட்களாக தள்ளி போன வெளிநாட்டு பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் மற்றும் புண்ணிய ஸ்தல தரிசனங்கள் போன்ற வாய்ப்புகள் தான் கைகூடி வரப்போகிறது. இந்த பயணம் உங்களுக்கு வெறும் அலைச்சலாக இல்லாமல் புதிய மனிதர்களோட தொடர்பையும் தொழில் பெரிய அளவிலான லாபங்களையும் மனசுக்கு நிம்மதியை அள்ளித்தரப்போகும் நற்பயணங்களாகவே அமையும். பழைய பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும். 6ஆம் வீடான ருண ரோக சத்ரு